வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். அக்னிவீர் இந்தியன் நேவி SSR அண்ட் MRக்கான ஸ்டேஜ் 1க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நேற்றே வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா ஏடுசரி இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த அக்னிவீர் நேவி அண்ட் SSRக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஏடுசரி இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் போய் நீங்கள் ட்ரைனிங் போகிற வரையும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீ எந்த ஒரு வீடியோவும் நீங்க போய் நீங்க சர்ச் பண்ணி யூடியூப்ல தேட தேவையில்லை. ஓகேங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய சம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன, நம்ம பிசிக்கல் டெஸ்ட் அதாவது அடுத்த ஸ்டேஜ்ல என்னென்ன கண்டக்ட் பண்ண போறாங்க, பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட், இதெல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய பேர் வீடியோ வந்து ஒரு சில இடத்துல ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய டவுட்டை கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அண்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டதுக்கப்புறம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம ஆல்ரெடி நேற்று இந்த பற்றி வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா டெலிகிராம் சேனல்லையும் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் போடும்போது ஒரு வெப்சைட்ல போயிருப்போம் இல்லையா, ஜாயின் இந்தியன் நேவி அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல கொடுப்போம். ஓகேங்களா, ரிசல்ட் செக் அப்படின்ற ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடும். இதில் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் அப்படின்னு ரெண்டு கேட்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் போடும்போது இதை ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ரிஜிஸ்டர் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வந்து வச்சிருப்பீங்க. ஸோ இதை கரெக்டாக என்டர் பண்ணிட்டு உங்களுடைய கரெக்டான கேப்சா கூட இதில் இருக்கிறத கரெக்டாக என்டர் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஸோ இது உங்களுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை காமிக்கும். SSR INET ரிசல்ட் காமிக்கும். இல்லை நீங்கள் MRக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா MR INET ரிசல்ட் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலரில் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டேஜுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த இடத்துல இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்மிட் கார்டும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டொமஸ்டிக் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடுக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 மார்க் வச்சிருக்காங்க. எப்பயுமே இந்த மார்க் தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அக்னிவீர் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறது அந்த சமயத்திலேயே இந்த SSRக்கு அந்த MRக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிட முடியும். ஏன்னா நம்ம இந்தியன் ஆர்மிக்கான இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இந்த SSR அண்ட் MRக்கான சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து எக்ஸாமில் கொஞ்சம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இதில் டோட்டல் அப்ளைட் மார்க் இவர் பார்த்தோம் அப்படின்னா 15.75 மார்க் 75 வந்து இந்த பாயிண்ட்ல எடுத்திருக்காரு. 15 மார்க் இருக்கு மேலே எடுத்து எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. அப்படி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்றத ரெட் கலரில் காமிக்கும். ஓகேங்களா, ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து விடாதீங்க, அடுத்து வந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் ரிஜிஸ்டர் நம்பர் ஸ்டேஜ் 2 அப்படின்னு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். இதில் சம் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பிளட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் ஸ்டேஜ் 1க்கான ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆல் டிக்கெட் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பார்கோட் இது எல்லாமே கம்பல்சரி வந்து நீங்கள் கிளியராக வந்து இந்த அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரி அக்னிவீர் SSRஆ இல்லை MRஆ அப்படின்றது இந்த இடத்துல காமிக்கும். அதாவது செகண்ட் பேட்ச் இந்த 2024 உடைய செகண்ட் பேட்சுக்கான ரிசல்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல எல்லாமே தெளிவாக ஷோ ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் ஸ்டேட் அது என்ன அப்படின்றத இந்த இடத்துல ஷோ ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் அண்ட் டைம் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இவருக்கு எந்த டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 29/8/2024 மேக்ஸிமம் இந்த டேட்ல தான் எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் இதே அட்ரஸ்ல தான் எல்லாருக்கும் இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அக்னிவீர் நேவி SSRக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்ரஸ்ல தான் எல்லாருக்கும் இருக்கும். உங்களோட அட்மிட் கார்டையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா INS அடையார் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்னிவீர் நேவி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகும்போது போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா,
அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த அட்மிட் கார்டில் கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க அடுத்த ஸ்டேஜ் இப்போ நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய 29ஆம் தேதி போகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட், இது எல்லாமே ஸ்டேஜ் 2லேயே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும் இந்த ஸ்டேஜ் 2 பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்க கையில எடுத்துட்டு போயிருங்க. கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் உங்க கையில இருக்கணும், ஒரிஜினல். ஓகேங்களா? ஸோ இதுல 10th 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் இருக்கணும். உங்களுடைய அட்மிட் கார்டிலே இந்த சர்டிபிகேட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன சர்டிபிகேட் எடுத்துட்டு வரணும் அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த சர்டிபிகேட் தவிர்த்து வேற எதுவும் தேவையில்லை. ஆனா இந்த சர்டிபிகேட் இல்லாம மட்டும் போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ 10th 12th மார்க் ஷீட் கம்பல்சரி உங்க கையில இருக்கணும். டிசி இல்லை அப்படின்னா நீங்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஃபைட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்சிசி சர்டிபிகேட், நீங்க என்சிசி சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்சிசி சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிருங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் 2ல என்சிசி சர்டிபிகேட்டுக்கு சில மார்க்ஸ் வந்து அப்படின்னா ரிலாக்ஸேஷன் மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் ப்ரீவியஸா நேற்று போட்டிருந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை போய் பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்சிசி சர்டிபிகேட் எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க, ஏ சர்டிபிகேட், பி சர்டிபிகேட், சி சர்டிபிகேட் அப்படின்றத டவுட் இருந்தா எல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 அட்மிட் கார்டு, இந்த அட்மிட் கார்டையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமர்ஷியல் சர்டிபிகேட்னா பெருசா எதுவும் கிடையாது, உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான். ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் பேன் கார்டு, நிறைய பேர் ஆதார் கார்டு வந்து பார்த்தா அப்படியே ஸ்மார்ட் கார்டு மாதிரி எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த பெருசா வந்து நீட்டா இருக்கக்கூடிய ஸோ அந்த கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் கம்பல்சரி பார்ப்பாங்க நினைக்கிறேன். அப்படி இல்லை அது இல்லை அவங்க அப்படின்னா அது இல்லாத பட்சத்துக்கு ஸ்மார்ட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய அட்மிட் கார்டில் கீழே 8 பாஸ்போர்ட் சைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதனால பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ளூ அப்படி இல்லைன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் போகும்போது இது எல்லாமே வந்து உங்களுடைய 3 செட் ஜெராக்ஸஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரிஜினலும் இருக்கும், 3 செட் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. பிசிக்கல் டெஸ்ட்ல என்ன கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 minutes 30 secondsல வந்து 1.6 kilometer கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 20 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 10-15 புஷ் அப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பென்னி சிட் அப்ஸ் வந்து ஒரு 15 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்குவாட் அப்ஸ், புஷ் அப்ஸ், பென்னி சிட் அப்ஸ்க்கு எல்லாமே ஒரு சில டைம்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு 2 minutes 3 minutes. இதுல ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கூட டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதனால கம்பல்சரி இப்போவே ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது. ஓகேங்களா? இதே ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா 1.6 kilometer வந்து 8 minutesல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்குவாட் அப்ஸ் வந்து ஒரு 15 எடுக்கிற மாதிரி இருக்கும். 50 புஷ் அப்ஸ் வந்து ஒரு 10 எடுக்கிற மாதிரி இருக்கும். பென் நீஸ் சிட் அப்ஸ் வந்து ஒரு 10 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அடுத்தடுத்து நீங்க இந்த ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கூட டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். எஸ்எஸ்ஆருக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து 25 கொஸ்டினும், மேக்ஸில் வந்து 25 கொஸ்டினும், சயின்ஸில் 25 கொஸ்டினும், ஜிகேல 25 கொஸ்டினும், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே எம்ஆர்க் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 25 மார்க். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 25 மார்க். டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 50 கொஸ்டின் 50 மார்க் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும். அதனால ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல இந்த ஸ்டேஜ் 2ல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டை தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், ராங்காக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க். அதாவது 4 கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். தெரியுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே சிபிடியில் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அண்ட் அதனால வந்து ஆல்ரெடி நீங்கள் டெக்ஸ்ட் புக் ஆப்பில் இதில் ஏதாவது கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமிங் கீப் அப் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கட் ஆஃப். ஓகேங்களா? நேவி எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆருக்கு வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து இவ்வளோ டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். ஸோ இதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. எஸ்எஸ்ஆருக்கு 100 மார்க்குக்கு 40+ அடிச்சிங்க அப்படின்னா 40+ நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆயிடலாம். ஓகேங்களா?
இதே எம்ஆருக்கு வந்து 50க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40+ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேகன்சி இதுக்கு கம்மியாக இருக்கும், இதுக்கும் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த 40+ வந்து இல்லை 35 இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்கள் 40 வந்து டார்கெட் பண்ணீங்க, இதோட அதிகமாகவே டார்கெட் பண்ணி அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் விஷனில் வந்து 6/6 இருக்கணும் ஹை, அண்ட் இதில் வந்து அன்கரெக்ட் விஷனில் வந்து 6/12 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹை விஷன்ஸ் மட்டும் இது இந்த உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல வந்து அதாவது அட்மிட் கார்டு பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டை பார்த்தினா வேற ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், இதில் ஒரு 3 வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், அப்படி இல்லை டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோர்ஸஸ்க்கு நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும். எல்லா பார்ட்ஸும் பார்த்தாலும் எப்படி செக் பண்ணுவாங்க, இந்தந்த பார்ட்ஸுக்கு இந்தந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும், இது எப்படி சரி செய்ய முடிஞ்சால் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது எல்லாமே இந்த 3 வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டெம்னிட்டி பாண்ட் அப்படின்னு கடைசி 2வது பேஜில் அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க. இது பெருசாக எதுவும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்அப் பண்ணுறது வந்து பார்த்தீங்க எப்படின்னு பார்த்தலாம். ஸோ இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸாம் சென்டர் நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து எழுதிருங்க. அண்ட் அதே மாதிரி தான் நேம், அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் நடக்கக்கூடிய இடம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 3வது ஸ்டேஜில் என்ன ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா இந்த இடத்துல எனக்கும் தெரியல இந்த இடத்துல என்ன ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத இந்த இடத்துல எதுவும் கொடுக்காதீங்க, அப்படியே பிளாங்காக விட்டு வச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து எக்ஸாம் சென்டர் நடக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல எழுதிருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டே. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் சைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டர் சைனட் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய பேரண்ட், உங்களுடைய கார்டியன் யார் உங்களுக்கு சைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப், இவங்க வந்து உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்றத ஃபாதர்னா ஃபாதர், இல்லை மதர்னா மதர், பிரதர்னா பிரதர் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல அவங்களோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எழுதிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இன்டர்மீடியட் பால்னா பெருசாக எதுவும் கிடையாது, இப்படி தான் ஃபில்அப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு எல்லா டவுட்டும் எல்லா இதுவுமே நான் தெளிவாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நினைக்கிறேன். கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணலை, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அண்ட் இதை தவிர்த்து வேறு எந்த டவுட்டும் இருக்காது. இந்த வீடியோ இதுவரை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த டவுட்டும் இருக்காது. நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை வந்து நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதனால் வந்து தெளிவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதுவரை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்னிவீர் நேவி எஸ்எஸ்ஆருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதோ விதத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்ஸ், எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்ஸாக வந்து இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வேறு இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஓகேங்களா? நல்லா வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகணும். இன்னும் 29 நாள், அதாவது 15 நாள் 18 நாள் தான் இருக்குது. அதனால் இந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக வந்து அடிங்க, கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் அப்படின்னா அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.